வழக்கமாக அவங்க சீக்கிரம் கிளம்பிடுவாங்க. நான் தான் எப்பயுமே லேட் பண்ணுவேன் சமைக்கிறதுக்கு. இன்றைக்கி நான் சீக்கிரம் சமைச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் குக்கர் வந்து எனக்கு பெரிய ட்விஸ்ட்டு கொடுத்துருச்சு. இன்றைக்கி வெஜ் பிரியாணி தானே சீக்கிரம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். குக்கரில் கேஸ்கட் கட் ஆகி தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. நாங்களும் சரி இன்றைக்கி சாப்பாடு அவங்களுக்கு வெளியே தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் லேட் ஆகிட்டனால. அப்புறம் பிரியாணி தானே வச்சுருக்கோம், கொஞ்சம் தண்ணி விட்டு தம் பிரியாணி மாதிரி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். நல்லாவே வெந்துருச்சு. சூப்பராக குக்கரில் விசில் வந்திருந்தால் கூட அவ்வளோ சூப்பராக இருந்திருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வழக்கத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எப்போ நம்ம சீக்கிரம் வேலையை முடிக்கிறோன்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் இப்படி எல்லாம் நடக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ரோஸ் செடியில் வந்து நிறைய ரோஸ் இருந்தது. எனக்கு எப்பயுமே ரோஸை வந்து தலையில் வைக்கிறத விட செடியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பறிக்கவே மாட்டேன். ஆனால் செடியிலே இருந்ததுன்னா பூச்சி விழுந்துரும்னு சொன்னாங்க. அதனால்